ஹாய் guys, திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன்சன்ஸ் ட்ரைனிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர், கோல்டு, கமோடிட்டி எல்லாமே நம்ம ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசுனா, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுப்பேன். அதாவது இங்கே பிவாய்ஸ் நடக்கும், இங்கே சோச் நடக்கும், இங்கே இங்கே இருக்கக்கூடிய பிளாக்லேருந்து பை செல் போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு நாலேஜபிளான ஒரு சார்ட்டை தான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் அதில் போயிட்டு சப்ளை வந்தாலும் சரி, டிமாண்ட் வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பை அண்ட் செல்ஸ் போய்க்கலாம். ஓகேங்களா? பிளைண்டாக இறங்க வேண்டாம். கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னு கற்றுக்குங்க, பேக் டெஸ்ட் அடிங்க. கன்ஃபர்மேஷனுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள். மேலே கார்டில் வீடியோ கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்து உள்ளே போகணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே வாங்க. பார்த்துட்டு சும்மா ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஸ்எல் அடிக்கும். பேக் டெஸ்ட் அடிச்சுட்டு மாஸ்டர் ஆகிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டர்டே நான் சொன்ன மாதிரி இங்கே சோச் நடக்கும், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிஓஎஸ் நடந்தாலும் ட்ரேட் பண்ணலாம், சோச் நடந்தாலும் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா பிஓஎஸ் பண்ணியிருக்கு, சோச் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். டிமாண்டை எடுத்து நம்ம பை பண்ண போகிறோம். இதுதான் டிமாண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணி டிமாண்டில் நம்ம பை பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம எப்பயுமே டைரெக்டாக பை அண்ட் செல் போகிறது கிடையாது. ஒன்று கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட் மாடல் 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ்க்கு போயிட்டு இதில் ஒரு வேல்யூபிளான பிளாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூபிளான பிளாக்கில் நம்ம டைரக்ட் என்ட்ரி போடுறதா இருந்தால் அப்படி டைரக்ட் என்ட்ரி போடலாம். இங்கே ரீஃபைன்மெண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேஸ் வேலிடாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு பேஸ் கூட வேலிடாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய பேஸ். பட் இது நம்ம ரீஃபைன்மெண்ட் மாடலுக்குள்ளே வரல. ஆனால் இது ஸ்வீப்போட கண்டிஷன்ஸில் இது இருக்கும். ஓகேங்களா? ரூல் கிடையாது. என்னோட நாலேஜில் நான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 4 ஹவரோட பிளாக்கை ஸ்வீப் பண்ணுது. இப்போ இது ஃபுல்லாகவே பிளாக். ஓகேங்களா? இந்த பிளாக்கை மார்க்கெட் விக்கு விட்டுட்டு ஃபெயிலியர் பண்ணிட்டு போகும். ஆனால் ஆக்சுவலாக அது ஃபெயிலியர் கிடையாது. விக்கு விட்டால் ஃபெயிலியர் கிடையாது, பாடி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபெயிலியர். ஸோ இந்த லோவை ஆக்சுவலாக லோ பார்த்தீங்கன்னா இதுதான். இது பிரேக் பண்ணால் தான் ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணும், இந்த ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிறவர்களும் கூட கீழே வரலாம். ஓகேங்களா? கீழே போனால் மார்க்கெட் மேலே எந்த தப்பும் கிடையாது, நம்ம கரெக்டாக எடுக்கலை அப்படின்னு அர்த்தம், எஸ்எல் அடித்தா. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்கை விக்கு விட்டுட்டு போகலாம். ஸோ அந்த விக்கு விட்டுட்டு போகிற இடத்துல ஒரு பேஸ் இருக்கணும் இல்லையா? அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரீஃபைன்மெண்ட் மாடல், இங்கே இருக்கக்கூடிய பேஸ். இதில் நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லோ இருக்குல்ல, லோக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு பஃபர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டை கம்மி பண்ணி போடுங்க. ஓகேங்களா? லாட்டை கம்மி பண்ணி போட்டு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டாக வரும், டீசெண்டான ப்ராஃபிட் வரும். ஸோ லாட் அதிகமாக போடணும் ஆனால் ரிஸ்க்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கில் 50% கொஞ்சம் இறக்கி வச்சுருங்க. அதாவது ஃபிபனாச்சியில் நான் சொன்ன செட்டிங்ஸ் பார்த்துக்குங்க. இது போட்டிங்கன்னா 50% வந்துடும். ஓகேங்களா? இந்த 50%ல் என்ன பண்ணுங்கள், என்ட்ரி போட்டுருங்க. மோஸ்ட்லி இந்த 50% எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே போட்டுடலாம் டைரக்ட் என்ட்ரி போகிறதா இருந்தால். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா இந்த பிளாக்கே நான் இப்போது எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? 4 ஹவரில் வெயிட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்ட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். ஸோ மார்க்கெட் உள்ளே போகிறது மோஸ்ட்லி நடக்காது. ஃபுல் சைஸ் பாடி கேண்டலில் உள்ள பிளாக்குக்குள்ளே மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ட்டு கிடையாது. ஓகேங்களா? இங்கே மேலேயே கூட எடுத்துகிட்டு போயிடலாம் இப்படி. சரிங்களா? அப்போது 15 மினிட்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க, மேலே ஏதாவது பிளாக் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. ஸோ மேலே இங்கே ஒரு பிளாக் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்போது வேலிடு. இப்போ இது வேலிடு, இதுவும் வேலிடு தான்.
அக்ரெசிவ் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளாக்கில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் இருங்க, இதை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் டைரக்ட் என்ட்ரி போட்டுருங்க. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் என்ன பண்ணுங்கள், கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போட்டுருங்க. ஓகேங்களா? ஃபுல் சைஸ் பாடி கண்டல்னால இதுலேயே கூட மிட்டிகேஷன் நடந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம். சரிங்களா? ஓகே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஹவரோட பிளாக்கில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஸோ மிட்டிகேஷன் நடந்துட்டு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் அங்கேருந்து பை போய்க்குவேன். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் இங்கே போன மாதிரி இங்கே பிளாக் இருந்துச்சு, மிட்டிகேஷன் நடந்துச்சு. ஸோ நான் எங்கே என்ட்ரி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து இருக்கும், போய் பாருங்கள். ஓகேங்களா? அந்த வீடியோ ப்ரீவியஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் எப்படி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே இருக்கக்கூடிய இதை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பை போனேன். சரிங்களா? மிட்டிகேஷன் ஆச்சு, மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே தான் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன், நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் பண்ணேன். சரிங்களா? ஸோ இதே சுச்சுவேஷன் தான் நான் இங்கேயும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? இங்கே நடக்கணும், இங்கே நடந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ வந்து நம்ம பை போய்க்கலாம். கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் வந்து மிட்டிகேஷன் நடந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் எந்த டைம் ஃப்ரேமில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ 15 மினிட்ஸில் இருக்கிற பிளாக் வந்து 4 ஹவரோட பிளாக்கோட சின்னதாக இருக்கும். அப்போது சின்னதாக இருக்குன்றதுக்கு என்ன மீனிங்னா நமக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது அதுலேயும் வந்து 15 மினிட்ஸோட பிளாக்கில் அதுலேயும் ரீஃபண்ட் பண்ணி ஒரு கரெக்டான பிளாக்கை போடுறோன்னா 5 மினிட்ல, மோஸ்ட்லி 5 மினிட்ல இல்லை 1 மினிட்ல போடும். 5 மினிட்னு வச்சுங்க, 5 மினிட் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். 1 மினிட்லலாம் போய் போடக்கூடாது. 5 மினிட்ல நம்ம டிமாண்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம். அப்போது ரிஸ்க் இன்னும் கம்மியாகும். அப்போது ரிஸ்க் இன்னும் கம்மியாகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது ஒரு $20 என்னால் ரிஸ்க் வைக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு $6,000 கேபிட்டல் இருக்குது. ஓகேங்களா? என்னால் பெர் ட்ரேடுக்கு $15லேருந்து $30 என்னால் ரிஸ்க் வைக்க முடியும். ஸோ நான் இந்த ட்ரேடுக்கு $20 ரிஸ்க் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது 5 மினிட்ல நான் போடும்போது, ஆர்டரு போடும்போது அதோட ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு $6 ரிஸ்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். $6 தான் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா 5 மினிட்ல அவ்வளோதான் வரும், 6லேருந்து 10 வரும். 10 மேக்ஸிமம் 10 தான். கரெக்டான பேஸ் எடுத்தால் தான் அவ்வளோ ரிஸ்க்கு கம்மியாக வரும். தப்பான பேஸ் எடுத்துகிட்டு பெரிய ரிஸ்கில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு கரெக்டான பேஸ் எடுக்கும்போது நான் $100 ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு $6 $5 ரிஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி $5 அந்த மாதிரி தான் வைப்பேன். ஓகேங்களா? $5 ரிஸ்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ? 0.1 லாட்டுக்கு எனக்கு $5 ரிஸ்க் இருக்குது, இல்லைனா ஒரு $10 ரிஸ்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா $10 ரிஸ்க் இருக்குது அப்படின்றப்போ நான் அங்கே 0.1 போடுறத 0.2 போட்டுருவேன். என்னோட லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் அட் த சேம் ரிஸ்கில். அந்த ஒரு $20 ரிஸ்க்லேயே வந்து நான் என்ன பண்ணிடுவேன், லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திடுவேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பிளாக்கில் நான் இப்போ போடுறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கிடையாது, 5 மினிட்ல தான் போடணும். ஆனால் நான் போட்டு காட்டிடுறேன். ப்ரீவியஸ் ஹை வந்து நமக்கு என்ன டார்கெட், இங்கே ஒரு சின்னதாக ஒரு பஃபர் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா அது எஸ்எல் அடிக்காது. ஓகேங்களா? அப்போ நம்ம தைரியமாக இந்த லோவோ எப்படி வேணாலும் நம்ம போடலாம், பஃபர் வைக்கணும் ஆனால். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டு இது எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா $100 0.1 லாட்டு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது $100 ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு $50 வந்து எனக்கு ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் $20 ரிஸ்க் வைக்கணும் அப்படின்னா இங்கே நான் எவ்வளோ போடணும், 0.05 போடணும், இல்லாட்டி 0.04 போடணும். ஓகேங்களா? 0.05னே வச்சுங்க, 0.05 போடுறேன். அப்படி போடும்போது எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315. ஓகேங்களா? 17 வச்சுக்கலாம். $317 வந்து எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். $317 எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 மினிட்ல இதுவே நான் எக்ஸாம்பிள் காமிச்சிட்றேன். இது ஒரு கன்ஃபர்மேஷன் பிளாக்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு பிளாக் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 5 மினிட்டுக்கு நான் இப்போ போகிறேன். ஓகேங்களா? 5 மினிட்டுக்கு போயிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பேஸ்ன்னு வச்சுங்க. இந்த சுச்சுவேஷன் பார்க்காதீங்க, நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இது வந்து ஒரு பேஸ் நமக்கு, சரிங்களா? இல்லைனா ஓகே இதுதான். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, கம்மி பண்ணிட்டேன். ஸோ 5 மினிட்டுக்கு அவ்வளோ தூரம் வராது, இதுதான் பஃபர். இப்படி கம்மி பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா $30 $34 வந்து எனக்கு ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா? அதாவது எனக்கு ஒரு $15 வந்து ரிஸ்க்கு கம்மியாகுது. ஓகேங்களா? அப்போ $15 ரிஸ்க்கு கம்மியாகும்போது நான் இன்னும் கூட ஒரு $100 வந்து ப்ளேஸ் பண்ணலாம். சரி, $50 ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது 0.1 ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ரிஸ்க்கு கொஞ்சம் தான் கம்மி பண்ணியிருக்கேன். நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் ஒரு நல்லாவே ரிஸ்க்கு கம்மி ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணதுக்கே 0.1 நான் ப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ டாலர் வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $643 வந்து இந்த பொசிஷனில் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? 5 மினிட்ஸில் நம்ம ரீஃபண்ட் பண்ணும்போது இன்னும் கூட நமக்கு வந்து ரிஸ்க்கு கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ரிஸ்க்கு கம்மியாகும் போது நம்ம 0.1ன்றதை 0.2 போடலாம். அதாவது $200 ப்ளேஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு எவ்வளோ வரும்னா 1000 தாண்டும். ஓகேங்களா? $1360 வந்து நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? சேம் $200 ட்ரேடில், சாரி, சேம் $20 ரிஸ்கில் ஒரு $30 ரிஸ்க் வச்சோம்னாலே இன்னும் நமக்கு நிறையா வரும். ஓகேங்களா? ரிஸ்க் வைக்கிறது தான் இதில் நம்ம மணி மேக் பண்ணுற மேட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு $30 ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1600க்கு மேலே வரும். ஓகேங்களா? சேம் பொசிஷனில் கம்மியான ரிஸ்கில் பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா? ஆனால் ஹோல்டு பண்ணி நிறுத்தணும். நம்ம ஹோல்டு பண்ணணும். ஒரு 5 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரி ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணால் நல்லா நமக்கு ப்ராஃபிட் வரும். என்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கார்டில் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. டெலகிராமில் வந்துட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் பேமெண்ட்டும் கிடையாது. சீக்கிரமாக வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டும் கொடுத்துருவோம். கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு கூட சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவரை வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துடலாம். சார், லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு இங்கே பிஓஎஸ் நடக்கணும். அதாவது 4 ஹவரில் பிஓஎஸ் நடந்தால் நமக்கு இந்த இடத்துல இந்த பிளாக்கில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போய்க்கலாம். ஓகேங்களா? இந்த பிளாக் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இங்கே சொல்லியிருந்தேன். இவ்வளோ கிட்ட வந்துட்டு டிகர் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ ஓகே, பரவாயில்ல. இது பிரேக் பண்ணோன்னே இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் இது 3 சப்ளைவும் ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை அண்ட் செல்ஸ் போய்க்கலாம். சிம்பிள் தான். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டாலே போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கார்டில் தான் என்னோட பவர்ஃபுல்லான சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ.